வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம மார்க் இந்த புக்கோட ஓவர்வியூ காஸ்பல் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் என்பதை வந்து நம்ம 4 காஸ்பல்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து ஒரு காஸ்பல் ஆகிய அந்த மார்க். நான் மத்தேயு வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மார்க்ல ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, இப்ப மார்க்ல வந்து நமக்கு 16 அதிகாரங்கள் இருக்கு. 16 அதிகாரங்கள வந்து நான் 4 அதிகாரங்களா நான் மேஜரா நான் வந்து குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? அதெல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா நான் பாயிண்டர்ஸ் மாதிரி நான் அதுல போட்டிருக்கேன். மெயினா நான் இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் ரீட் பண்றீங்களோ, இல்ல வந்து நீங்க தமிழ்ல ரீட் பண்ணி நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல ரீட் பண்றீங்களோ, இப்போ உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும்னு தெரியாது. ஸோ முன்னாடியே நீங்க இந்த மார்க் என்ற புத்தகத்துல ஃபர்ஸ்ட் 4 அதிகாரத்துல இதுதான் சொல்லியிருப்பாங்க, இதுதான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு முன்கூட்டியே ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வாசிக்கும் பொழுதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்களுக்கு போரும் அடிக்காது. நிறைய சாப்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, இந்த அதிகாரத்துல இது சொல்லியிருக்காரா, நம்ம அதை பத்தி படிக்கலாம் என்ற ஒரு ஆர்வமும் ஒரு கியூரியாசிட்டியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு புக் வைஸ் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ். மார்க் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்ல வந்து அவர் ஜீசஸ் வந்து மினிஸ்ட்ரியில வந்து பிகன் பண்றாரு, அத்தாரிட்டியில. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து யோவான் ஸ்நானகன் வந்து வழியை வந்து ப்ரிப்பேர் பண்றவர் என்று தெரியும். அதை நம்ம 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஜான் த பேப்டிஸ்ட் ப்ரிப்பேர்ஸ் த வே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஜீசஸ் வந்து எப்படி ஜான் த பேப்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ஞான ஸ்நானம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. எப்ப அப்படின்னா மினிஸ்ட்ரிக்கு வர்றதற்கு முன்னாடி. அப்ப பிசாசுனால அவர் சோதிக்கப்படுறாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். பின்பு காலிங் த ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ், தேவன் இயேசு கிறிஸ்துவ சுற்றி 12 சீஷர்கள் இருக்காங்க என்று நம்ம வாசிக்கிறோம். அவங்கள வந்து கால் பண்றது எல்லாமே இந்த 1ஆம் அதிகாரத்திலேயே வந்துருது. அதுக்கப்புறம் ஹீலிங் அண்ட் கேஸ்டிங் அவுட் த டீமன்ஸ். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பூமிக்கு வந்து தன்னை எப்ப வெளிப்படுத்துறாரு என்றால், எப்ப வந்து ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ பின்னாடி நம்ம போய் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவர் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்யறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேய் பிடித்தவன் இருக்கான் அப்படின்னா கேஸ்டிங் ஆஃப் த டீமன்ஸ். அந்த ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. குடும்பத்தினருக்கே வந்து எங்க எப்படி சுகம் பண்றதுன்னு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அவங்க சுகம் அளித்திருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது யார் இவரு, இவர் வந்து எப்படி இவருக்கு இந்த அதிகாரம் இருக்கு என்று எல்லாருமே அங்க இருக்கிற பரிசேயர்களுமே வந்து வியந்து பாக்குறாங்க. அப்படிதான் தன்னை வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஹி ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப். அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்களையும் செய்யறாரு. ஸோ அதெல்லாமே நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இது நிறைய அற்புதங்கள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரலைஸ்டு மேன் இருக்காங்க. 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அவங்கள வந்து சுகமாக்குறது. அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படின்னா நிறைய ஜீசஸ் ஹீல்ஸ் மெனி பீப்புள், நிறைய மக்களுக்கு வந்து சுகமளிக்கிறவராக இயேசு கிறிஸ்து இருக்காரு. அதனாலதான் அவருடைய வல்லமை வந்து அந்த ஊரில் இருக்கும் எங்கும் வந்து வேகமாக பரவி இயேசு கிறிஸ்து யாரு, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர் பின்னாடி போகணும் அப்படின்னு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது 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 எல்லாமே ஃபர்ஸ்ட் 1, 2, 3 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 4th அதிகாரத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா டீச்சிங்ஸ் ஆஃப் இஸ் பேரபிள்ஸ். இயேசு கிறிஸ்து வந்து நிறைய பேரபிள்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விளக்கை பற்றின ஒரு உவமை. விளக்க வந்து நம்ம விளக்க தண்டின் மேல் வைக்கணும், நம்ம வந்து கட்டிலின் கீழே வைக்க கூடாது, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி வைக்கணும் அப்படின்ற ஒரு பேரபிளா இருக்கட்டும். க்ரோயிங் சீடு, வளரும் விதையின் உவமை. ஒரு விவசாயி ஒரு நிலத்துக்குள்ள ஒரு விதையை விதைக்கும் பொழுது அந்த விவசாயிக்கு தெரியாது அது முளைத்து வருமா என்று. ஆனால் அது அடுத்த நாள் பார்க்கும் பொழுது விளைந்து அது வர செய்யறதா இருக்கிறது. அப்படி விளைய செய்கிறவர் கர்த்தர். அவன் விதைக்கிற விவசாயினுடைய கையில் கூட வந்து அந்த முளை வைக்கிற முளையுமா இல்லையான்னு என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அது அடுத்த நாள் பார்க்கும்போது அது முளைத்து வரும். அப்படி மஸ்டர்ட் சீடை பத்தின ஒரு உவமை, கடுகு பற்றின ஒரு உவமையை பத்தி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய உவமைகளை பத்தி நம்ம 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் செப்பரேட்டா ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஜீசஸோட பேரபிள்ஸ் ஒரு 30 பேரபிள்ஸ் கிட்ட ஜீசஸ் சொல்லியிருக்காரு, இந்த 4 காஸ்பல்லையுமே கம்பைன் பண்ணின மாதிரி. ஸோ அது எல்லாமே நான் கம்பைன் பண்ணி ஒரு தனி பிளேலிஸ்டா போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வீடியோல நான் கவர் பண்ணியிருப்பேன் என்னால முடிஞ்ச அளவு. நீங்க அதை உங்களுக்கு பேரபிள்ஸை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நீங்க அந்த பிளேலிஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க.
ஸோ நெக்ஸ்ட் பிளாக் நான் போனேன் அப்படின்னா நெக்ஸ்ட் குரூப் ஃபர்ஸ்ட் 4 அதிகாரம் நம்ம வாசிச்சாச்சு. அடுத்தது வந்து 5 முதல் 8 வரை ஜீசஸ் ரிவீல்ஸ் இஸ் பவர் அண்ட் ஐடென்டிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கான ப்ரிப்பரேஷன், போஸ்ட்ல டிசைபிள்ஸ் அழைக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்களை செய்யறது. அது அப்படியே நமக்கு கண்டினியூ ஆயிட்டு வருது. அற்புதங்களை செய்கிறவராய் இருந்து அடுத்தது வந்து அடையாளங்களினாலே மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். என்னென்ன அடையாளம் செய்கிறார் அப்படின்னு நாங்க பார்த்தோம்னா 5ஆம் அதிகாரத்துல ஹீலிங் த டீமன் போசிஸ்ட், பிசாசு பிடித்தவனை வந்து காப்பாற்றி அவனுக்கு ஒரு விடுதலையை அளிப்பது. அதுக்கப்புறமேட்டுக்கு 5ஆம் அதிகாரத்துல ரைசிங் த ஜெய்சரஸ் டாட்டர், இறந்து போயிட்டாள் என்று எல்லாருமே அழுது கொண்டிருக்கிற நேரத்துல இறக்கவில்லை, மகள் உயிரோடு தான் இருக்கிறாள், தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு ஜெய்சரஸ் டாட்டரை வந்து எழுப்புறது. இது வந்து நம்ம 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அடையாளங்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னை வந்து நம்பி அவர் வந்து ஜீசஸ் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது மலையில போயிட்டு நிறைய பேர் வந்து புருஷர்கள் மாத்திரமே 5000 பேர் இருக்காங்க. அப்படி அவர்கள் ஜீசஸ் சுற்றி வரும் பொழுது அவர்களை வெறும் வயிறா அனுப்ப சித்தம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மிராக்கிள தான் நம்ம வந்து 6th அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். ஃபீடிங் 5000 அண்ட் வாக்கிங் ஆன் த வாட்டர். ஸோ இதுக்கு பின்னாடி நீங்க 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா பின்னாடியே தொடர்ந்து நம்ம எதை பத்தி வாசிக்கலாம்னா வாக்கிங் ஆன் த வாட்டர். இயேசு கிறிஸ்து வந்து தண்ணியில வந்து நடக்கிறவராய் இருக்கிறார். பேதுருவும் அவரை பார்த்துட்டு நானும் வருகிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் அலைகளை பார்த்து பயந்து அவர் கடலுக்குள்ளாக போகிறார். இயேசு கிறிஸ்து நீ அவிசுவாசியாக இல்லாம விசுவாசியாக இரு, கடல் நீ வந்து என்னை மட்டுமே நோக்கி பாரு என்ற ஒரு சம்பவத்தை வந்து நம்ம 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து 6th, அதாவது இது எல்லாமே 6th அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 8th அதிகாரத்துல வந்து feeding the 4000. அதே மாதிரி ஜீசஸ் வந்து இன்னொரு இடத்துல வந்து 4000 பேரை வந்து அவர் போஷிக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த ஒரு அற்புதம் வந்து 8th அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கு பேதுரு மற்ற டிசைபிள்ஸ் கிட்ட கேட்கும் பொழுது என்னை நீங்க வந்து யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட பொழுது பேதுரு வந்து நீங்க தான் மெஸ்ஸியா என்று வந்து அவர் கன்ஃபஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் 8th அதிகாரத்துல நிறைய நம்ம வாசிக்கலாம். அதாவது பரிசேயர்களுடைய புளித்த மாவுக்கு வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அவங்களுடைய புளித்த மாவு என்பது அவர்களுடைய டீச்சிங்ஸ், அது வந்து எப்படி தவறாய் அது பரவுகிறதோ அது மாதிரி அதற்கு நம்ம எப்பயுமே எச்சரிக்கையா இருக்கணும் என்று பரிசேயர்களை பத்தி ஒரு புளித்த மாவு அவங்களை கம்பேர் பண்ணி சொல்றாரு. அப்புறமேட்டுக்கு ப்ரெடிக்ட் டெத், அதுலயே நம்ம வந்து ஜீசஸ் வந்து தன் இறக்க போவதை முன்னாடியே வந்து இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்கள்ட்ட அறிவிக்கிறவராய் இருக்கிறார். ஸோ நம்ம வி ஹாவ் டு டேக் அப் த கிராஸ் அண்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபாலோயிங். இது எல்லாமே வந்து 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நான் இந்த 2 பிளாக் நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் 9 to 13 அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்க முடியும், நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா டிரான்ஸ்பிகரேஷன். 9ஆம் அதிகாரத்துல வந்து இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகிறது. அவர் பேதுரு இவங்க எல்லாத்தையும் ஒரு மலைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து பேதுரு பார்க்கிறாரு, மோசே இவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறத பார்க்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மறுரூபமாயி அந்த மலையில வந்து இருக்கிறத வந்து இவங்க சீஷர்கள் பார்க்கிறாங்க. அங்கேயே வந்து நம்ம டென்ட் போட்டு நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமா, இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ கிட்ட இவங்க கேட்கிறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்பிகரேஷன் வந்து எதில் நம்ம வாசிக்க முடியும்னா நம்ம வந்து 9th அதிகாரத்துல வாசிக்கலாம். அந்த 9th அதிகாரத்திலே நிறைய சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் இதுல வந்து கவர் பண்ணல. டீச்சிங்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி அண்ட் சர்வீஸ், இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ சீஷர்களுக்கு ஒரு கேள்வி வருது, யார் வந்து கிரேட்டஸ்ட், ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட்? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் அதை அவங்களுக்கு செய்யணும். அதாவது இப்ப என்னைய வந்து எல்லாரும் கவனிக்கணும், என்னைய வந்து எல்லாம் பேம்பர் பண்ணணும், எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டுதான் நம்ம நினைப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்கள் அதை வந்து மற்றவர்களுக்கு நீங்க செய்யுங்கள். ஸோ வி ஹாவ் டு சர்வ் பேசிக்கலி. அதனாலதான் மார்க்ல வந்து ஒரு வசனத்துல நம்ம வாசிப்போம், நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நான் இந்த பூமிக்கு வந்தேன். ஸோ
ஃபாலோவர்ஸா இருக்கிற நம்ம ஜீசஸோட பத்தி நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம முக்கியமா என்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து சர்வ் பண்ண கத்துக்கணும். ஸோ நம்ம சர்வ் பண்றவங்களா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பரலோகத்துல வந்து கிரேட்டஸ்டாக இருப்போம் என்று அவர் சொல்றாரு. ஸோ இந்த உலக பிரகாரமான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் படி அல்லாம பரலோகத்துல இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ எல்லாருமே நம்ம இங்க இங்க பாத்தீங்கன்னா உலகத்துல பூமியில பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே பெரிய ஆட்களை எல்லாம் வந்து கவனிக்கணும், போய் சர்வ் பண்ணணும், கீழே வேலைக்காரர்கள் வந்து போய் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பரலோகத்துல நம்ம 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 வந்து பரலோகத்துல பந்தி இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவே வந்து நமக்கு சர்வ் பண்றவராய் இருக்கிறார். அப்படி நம்ம ஜீசஸோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம வந்து வி ஷுட் நோ டு லேர்ன் டு சர்வ் அதர்ஸ். அதை வந்து அண்ட் ஹியூமிலிட்டி அண்ட் நம்ம வந்து மனத்தாழ்மையா நம்ம எப்படி இருக்கணும் என்றதையும் வந்து நம்ம ஜீசஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும். இது எல்லாமே வந்து 9th அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். ஸோ 10th அதிகாரத்துல வந்து 9, 10 இது எல்லாமே டீச்சிங்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி எல்லாமே வந்து 9, 10ல வரும். அப்புறம் ஜீசஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து என்ன ரிவார்டு கிடைக்கும், இது எல்லாமே நம்ம வந்து இந்த 10ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். அடுத்தது வந்து ஜீசஸ் பிரெடிக்ட்ஸ் ஹிஸ் டெத் அண்ட் ரெசரக்ஷன். ட்ரைம்ஃபல் என்ட்ரி இன்டு ஜெருசலேம் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ட்ரைம்ஃபல் என்ட்ரி அப்படின்னா அவர் வந்து கழுதையின் மீது உட்கார்ந்து அவர் வந்து அந்த டெம்பிளுக்குள்ளாக போகிற போது அநேக ஜனங்களால அவர் வரவேற்கப்பட்டு அந்த பாம் லீவ்ஸ் எல்லாமே வந்து அந்த ரோட்ல போடுவாங்க. அப்போ அது மேல வந்து கழுதையில வந்து இயேசு கிறிஸ்து வந்து நடந்து போவாரு. ஸோ அந்த ஒரு சம்பவத்தை நம்ம 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். பின்பு அவர் வந்து ரொம்ப பசியாக இருப்பார். பசியாக இருந்து அவர் வந்து ஒரு ஃபிக் ட்ரீயை பார்க்கும் பொழுது அதுல வந்து எந்த கனியுமே இருக்காது. தோ அந்த சீசன்ல வந்து அந்த கனி தராதுதான். ஆனா அப்பவுமே இல்லாததுனால இயேசு கிறிஸ்து கனி தராததுனால அதை வந்து சபிச்சிருப்பாரு. அந்த ஜீசஸ் கர்சிங் த ஃபிக் ட்ரீ இதுவுமே நம்ம வந்து 11ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். அப்புறம் அந்த ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கிறதற்கு முன்னாடி இது எல்லாமே 11ஆம் அதிகாரத்துல வரதை நான் சொல்றேன். ஆலயத்துல பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வியாபாரிகள் கூவிக்கொண்டு விற்று கொண்டு இருப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஏன் வந்து என்னுடைய தகப்பனுடைய ஸ்தலத்தை வந்து வியாபார ஸ்தலமாக மாற்றுறீங்கன்னு அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து ரொம்ப கோவப்பட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கி எறிஞ்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து 11th அதிகாரத்துல இருக்கும். ஸோ பரிசேயர்கள் அப்ப வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி உனக்கு யார் இந்த அத்தாரிட்டியை கொடுக்குறா அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம 11th அதிகாரத்துல வாசிக்கலாம். அடுத்தது 12th நம்ம போனோம் அப்படின்னா டீச்சிங் அட் த டெம்பிள். ஜீஸ் வந்து ஆலயத்துல வந்து அவர் எப்பயுமே ஆலயத்துல தான் அவர் பிரசங்கிக்கிறவராக இருக்கிறார். மேஜரா பாத்தீங்கன்னா ஜீசஸோட டெய்லி ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ், அதாவது ஒலிவ மலையில போயிட்டு அவர் ஜெபம் பண்றவராக இருக்கிறார். மறுபடியும் திரும்ப கோயிலுக்கு அதாவது டெம்பிளுக்கு வந்து அவர் வந்து ஜனங்களுக்கு ப்ரீச் பண்றவராக இருக்கிறார். ஸோ அண்ட் ஸோ டீச்சிங் அட் த டெம்பிள் இதை வந்து நம்ம 12th அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட்டையுமே வந்து இந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். நீங்க போய் அதை வாசிச்சு பாருங்க. அண்ட் 13th வந்து ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ், அதாவது பிற்காலத்துல என்ன நடக்க போகுது, அந்த லாஸ்ட் ஹவர்ல வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து முன்கூட்டியாவே அந்த ஈவெண்ட்ஸ் பத்தியும் ஜீசஸ் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் குரூப்புக்கு வரேன், 14 to 16. இந்த ஒரு 14 to 16 வந்து நம்ம எல்லா புத்தகத்திலையுமே வாசிக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் டேஸ் ஆஃப் ஜீசஸ், அந்த லாஸ்ட் வீக், அதாவது இந்த தேர்ஸ்டே சப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுதான் 14th அதிகாரத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் சப்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்பதான் வந்து ஜீசஸை கொல்வதற்காக ஒரு பிளாட் வந்து போட ஆரம்பிப்பாங்க. அண்ட் இயேசு கிறிஸ்து வந்து தலையினாலையுமே வந்து அபிஷேகம் பண்ணப்படுவார். பெத்தானியில அபிஷேகம் பண்ணப்பட்டு லாஸ்ட் சப்பர் வந்து அன்னைக்கு நடக்கும் பொழுது திரும்ப அவரோட டெத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாரு. பீட்டர் வந்து மறுதளிக்க போகிறத முன்னாடியே சொல்லுவாரு. அண்ட் அந்த ஒரு அதிகாரத்துலதான் கெத்சமனையில போய் ஜெபம் பண்றதாக இருக்கட்டும், இல்ல வந்து அந்த கவுன்சில்ல இருந்து வந்து ஜீசஸ் அரெஸ்ட் பண்ணி பேதுருவை வந்து யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். ஸோ 14 அதுல வந்து லாஸ்ட் சப்பர் பத்தி, கெத்சமனை பத்தி இது எல்லாமே நம்ம வாசிக்க முடியும். அடுத்தது 15ஆம் அதிகாரத்துல ஒன்ஸ் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஜீசஸ் கோஸ் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் த பைலேட் ஃபார் ட்ரையல். எதற்காக குற்றம் சாட்டப்பட்டார் என்று அந்த
தீர்ப்பதற்காக அவர் வந்து பைலட் முன்னாடி போயிட்டு நிக்கிறாரு. அண்ட் எல்லாருமே சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ஜீசஸை வந்து மார்க் பண்ணுவாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். இது எல்லாமே 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அதுக்கப்புறம் 15ஆம் அதிகாரத்திலேயே த டெத், ஜீசஸோட டெத், குரூசிபிகேஷன் அண்ட் டெத் நடக்குது. 16ஆம் அதிகாரத்துல த ரிசரக்ஷன். அது ரிசரக்ஷன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு மரித்து போகிறாங்க. பின்பு சண்டே, அதாவது 3 நாள்ல நான் உயிர் தெழுவேன் என்பதை வந்து முன்னாடியே நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதன்படியே ஜீசஸ் வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பதாக அவரு தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு ரிசரக்ஷனுக்கு அப்புறம். ஸோ நம்மளுடைய தேவன் நம்ம உயிரோட இருக்கிறார். இதுதான் வந்து ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ ஆஃப் த புக் ஆஃப் மார்க். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் நெக்ஸ்ட் புக்ஸ் பத்தி நான் போடுறேன். தேங்க்யூ.